நம்ம இன்னைக்கு லீஃப் வைன் டிசைன் எப்படி போட போறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு இந்த லீஃப் பீட் தேவை. இந்த மாதிரி தான் வரும் டிசைன். இந்த படுத்த மாதிரி லீஃப் ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப் மாதிரி வரும். நீடில் 9 எடுத்துருக்கேன். நீடில் நம்பர் 0.85 mm. சரி, நம்ம இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் போட்டுட்டேன் ஏற்கனவே. இப்போ அது ஒரு கண்டினியூஸ் தான் இப்போ போட போகிறேன். இங்கே நான் போடுறதுலேருந்து ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் லாக் பண்ணிவிட்டு இப்போது 8 டைம்ஸ் வந்து செயின் போட்டுக்கோங்க, சிங்கிள் செயின். சிங்கிள் செயின் வந்து 8 டைம்ஸ் கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடில் மேலே 2 டைம்ஸ் த்ரெட் போட்டு ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். போட்டுட்டு கீழே கரெக்டாக இதை வந்து எல் ஷேப்பில் மடிகிற மாதிரி வச்சு நீங்கள் லாக் பண்ணணும். எப்படின்னா 4 டைம்ஸ் செயினும் இன்னொரு 4 டைம்ஸ் செயினுக்கும் சென்டராக மடிகிற மாதிரி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பா ஷேப் மாதிரி கிடைக்கும். சாரியோடு சேர்த்தா ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்கும். இப்போ அகைன் 4 டைம்ஸ் செயின் போட்டு சாரியை டர்ன் பண்ணி இங்கிருந்து 4th டைம் அந்த இடத்துல வந்து லாக் பண்ண போகிறோம். சென்டர் அந்த 8 செயினோட சென்டரில் லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு 1 டைம் செயின் போட்டு சாரியை திருப்பிட்டு half double crochet போட்டுட்டு வர போகிறோம். மேலே இருக்க இப்போ போட்டுட்ருக்கிற 4 செயினில் 10 டைம்ஸும் அதுக்கு பேரலாக இருக்க 4 செயினில் 10 டைம்ஸும் half double crochet போடணும். 10 half double crochet ஃபஸ்ட்டு இந்த 4 டைம்ஸ் செயினில், அகைன் சேம் 10 half double crochet நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் செயினில். கண்டினியூஸாக போடணும். கவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம எத்தனை தடவை போட்டுக்கொண்டு. 9 ஆயிருக்கு. இன்னும் 1 போட்டுட்டு நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் செயினில் சேம் half double crochet 10 டைம்ஸ் போட போகிறோம். இது போட்டு முடிச்சதும் உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே நம்ம லீஃப்கான ஷேப் கொண்டு வரலாம். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் இது. இதுவுமே வந்து சீக்கிரமாக முடியும் டிசைனு. உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் த்ரெட்டை வந்து ஒரு லீஃப் முடிஞ்சதும் எண்ட் பண்ணி நாட் போட்டு அகைன் வேறு கலர் வந்து அந்த நாட்டில் அட்டாச் பண்ணிக்கணும். இங்கே வந்து நான் இப்போ லாக் பண்ண போகிறேன். அப்கமிங் வீடியோஸில் நான் ஷோ பண்ணுறேன் கலர் சேஞ்ச் பண்ணி எப்படி த்ரெட் வந்து போடுறது அப்படின்ட்டு. ஸோ கீழே ஃபஸ்ட்டு போட்டு 4 டைம்ஸ் செயின் இருக்குல்லையா அந்த இடத்துல லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம மேலே லைனுக்கு 2 டைம்ஸ் செயின் போட்டு கண்டினியூஸாக இந்த கீழே half crochet போட்டிருப்போம் இல்லையா, half double crochet, அதில் டபுள் crochet போட்டு வர போகிறோம். ஈச் half double crochetக்கும் 1 double crochet. ஸோ 10 double crochet வரும். 10 அப்புறம் ஸ்டார்டிங்கில் போட்ட 2 டைம்ஸ் செயின் சேர்த்து 11 டைம்ஸ் வரும் டோட்டலாக. இந்த டபுள் crochet போடும் போது மட்டும் கொஞ்சம் லூஸாக போடுங்க, ரொம்ப டைட்டாக போட வேண்டாம். ஸோ உங்களுக்கு அந்த லீஃபோட ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகி டிசைன் நீட்டாக இருக்கும் பார்க்க.
10 டைம்ஸ் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் போட்டிருக்க 10 டைம்ஸ் டபுள் crochet இல்ல half டபுள் crochetல ட்ரிபிள் crochet வந்து 3 டைம்ஸ் மட்டும் போட போறோம். இப்போ நான் ட்ரிபிள் crochet ஸ்டார்ட் பண்ணிட்டேன். த்ரீ டைம்ஸ் ட்ரிபிள் crochet போடணும் ஈச் half டபுள் crochetக்கு. முடிச்சதும் கரெக்டாக அதோட லென்த்தை வச்சு பார்த்து பாருங்கள், உள்ளார உங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் ஷேப் மாதிரி தெரியும். அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு டிசைனாக தெரியும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த இடத்துல எந்த பீடும் வைக்காமல் விட்டுட்டேன் நான். ஸோ இந்த லென்த் எங்கே வருதோ அந்த இடத்துல லாக் பண்ணிக்கோங்க 2 டைம்ஸ். லாக் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். 8 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டுட்டு ட்ரிபிள் crochet போட்டு கரெக்டாக அந்த L ஷேப்பில் வர மாதிரி வச்சு மடிச்சிங்கன்னா வர இடத்துல லாக் பண்ணணும். ஸோ சேம் தான், நம்ம இதேவா கண்டினியூ ஆகும் சாரி ஃபுல்லாக. முடிச்சுட்டு லீஃப் பீட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நம்மளோட டிசைன் வந்து எப்படி அழகாக வந்திருக்கு. இப்போது நான் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் லீஃப் பீட் எடுத்திருக்கேன். இன்விசிபிள் த்ரெட்டு நாட் பண்ணேன், ஆல்ரெடி நாட் பண்ணியிருக்கேன். இது ஒன் டைம் நீங்கள் த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸாக போட்டுட்டு போகலாம். ஒரு லீஃப்க்கும் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது நீடியில் ஃபஸ்ட்டு பேக் சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி கீழே நாட் பண்ணியிருக்கிற இடத்துல சென்டரில் விட்டு இழுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நாட் போட தேவையில்ல, இதுவே செக்யூர்டாக உட்காந்துக்கும். இதுக்கப்புறம் நம்ம லீஃப் பீடை வந்து அதில் எடுத்துக்க போகிறோம் நீடில். எடுத்துட்டு ஒரு 2 டைம்ஸ் நீடில் த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் டைட்டாக உட்காந்துக்கும். உங்களுக்கு வேணால் ஒரு 2 டைம்ஸ் நாட் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கண்டினியூஸாக இதே த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் போட போகிறேன், ஒருத்துக்கும் தனித்தனியாக கட் பண்ணுறதில்ல. அதனால் நாட் போடல, 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துருவேன். எடுத்துட்டு கரெக்டாக அந்த லீஃப்கான லென்த்தை வந்து த்ரெட்டில் விட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து கேப்பில் இன்சர்ட் பண்ணி அகைன் லீஃப் அட்டாச் பண்ணிக்குவேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம். முடிச்சுட்டு சாரியில் எப்படி டிசைன் இருக்குது பார்க்கலாம்.